ஃபார் சம்படி இன் அ ஃபேமிலி யாருக்கோ ஒருத்தருக்கு பார்க்கின்சன்ஸ் இருக்குது அப்படின்ற போது அவங்க நிறைய அதர் ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் ஹவு டு யூ பிரிங் திஸ் அப் வித் த பேரண்ட்ஸ் அண்ட் எப்படி இதை அட்ரஸ் பண்ணுறீங்க? ஸோ இந்த ஸ்க்ரீமிங் அண்ட் ஸ்லீப், ஷவுட்டிங் அண்ட் ஸ்லீப், பக்கத்தில் இருக்கிறவங்களை அடிக்கிறது, எந்திரிச்சு ஓடுறது, இதெல்லாம் வந்து ரெம் ஸ்லீப் பிஹேவியர் டிசார்டர்னு சொல்லுவோம். இது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பார்க்கின்சன்ஸ். இது வந்து ஒரு தனி நோய் கிடையாது, இல்லை மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் கிடையாது. தூக்கத்தில் இருக்கிற அந்த ரெம் ஸ்லீப்பில் வர ஒரு டிஸ்டர்ப். பார்க்கின்சன் இருக்கிறவங்களுக்கு அந்த தன்மை இருக்கும். அதே மாதிரி பார்க்கின்சன்னாலேயே இல்லை நம்ம அதுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ்னாலேயே. ஏன்னா வாட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் பார்க்கின்சன் சொல்லும்போது எஸ் டோபமின் இருக்கிற கெமிக்கலோட குறைபாடு இருக்குது, தட் இஸ் ட்ரூ. ஆனால் அதே நேரத்தில் வாட் வி இன்க்ரீசிங்லி நமக்கு என்ன புரியுதுன்னா இட்ஸ் அ நெட்வொர்க் டிசார்டர். மூளையில் இருக்கிற பல பாகங்களில் இருக்கிற கனெக்ஷன்ஸ் ஆர் டிஸ்ரெகுலேட்டட், ரெகுலேஷன் கெட்ஸ் அஃபெக்டட். அதனால நமக்கு பல சிம்டம்ஸ், ஃப்ரீசிங் ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ஒரு இடத்துல நிற்கிறது, மூவ் பண்ண முடியல, எஸ்பெஷலி ஒரு டோருக்கு போகிறோம், நம்மளால் அந்த டோரை தாண்டி போகிறதுக்கு விட ஒரு இடத்துல நின்று வந்து ஃப்ரீஸ் ஆகிறோம். அதே மாதிரி சேசிங் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, தட் இஸ் நான் வந்து ஃபார்வர்டு வாக்கிங்கில் இருக்கணும், பட் என் உடம்பு ஃபார்வர்ட் போகுது, கால் வந்து கோஆப்ரேட் ஆக மாட்டேன். ஸோ நான் முன்னாடி விழுந்துருவேன், சரியா, இல்லை பின்னாடி விழுந்துருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள். நீங்கள் சொன்னீங்க இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிசார்டர்ஸ். இந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிசார்டர்ஸ் வந்து பார்க்கின்சன்னாலையும் இருக்கலாம். ஸோ கேம்பிளிங் இஸ் அன் இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிசார்டர், ரைட்? சூதாடுறது இஸ் அன் இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிசார்டர். வேறு மாதிரி நிறைய இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிசார்டர்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேவையில்லாத விஷயங்களை எடுத்துகிட்டு போயிடுது. இப்போ நான் இங்கே வந்து உங்களோட பேசிட்டு இருக்கேன், அந்த பாட்டை தூக்கிட்டு போயிடுவேன் போகும்போது, ரைட்? தட்ஸ் an impulse control disorder, right? Or behaving inappropriately towards somebody, that's also an impulse control disorder. Or anger management issues, அந்த மாதிரி issues, அதுவும் impulse control. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கின்சன்னாலையும் இருக்கலாம். நம்ம பார்க்கின்சன் வந்து போக்குறதுக்காக ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறோம். அதெல்லாமே வந்து நம்ம மூளையில் இருக்கிற டோபமைனை இன்னும் அவைலபிள் பண்ணுற ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ அதனாலேயும் இருக்கலாம்.